ஓப்பன் பண்ணா அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். நீ நானால என்ன பேச போறோம் அப்படின்னா, டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ். ஏம்பா சுடுகாட்டுக்கு சொல்லியாச்சா? சொல்லியாச்சுங்க சார். பிள்ளைகளுக்கு அப்பாக்கள் ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்க்காங்க. சிக்கல் எங்க வருதுன்னா, திருமணத்திற்கு பிறகும் அவர் டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் ஆகவே இருக்கிறார். கல்யாணத்துக்கு பிறகும் டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் ஆகவே இருந்து இப்படி எல்லாம் பண்ணா எப்படி? இப்படி இருந்தா நியாயமான ஒண்ணு இருக்கும்ல, என்னது? கன்சல்டேஷன் ஒப்பீனியன் வந்து ஒரு ஃபேமிலியா ஆனதுக்கு அப்புறம் நம்மளா சேர்ந்து ஒரு டிசிஷன் எடுக்கணும்னா அது எடுக்க முடியல. ஏதோ ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு டிசிஷன் எடுக்கிறோம்னா பெரியவங்களோட ஒப்பீனியன் கேட்கறது தப்பு இல்லையா? அவங்களும் நம்ம ஃபேமிலி தானே. அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன் சொல்றடி? நான் வந்து ஐடியில் ஒர்க் பண்றேன், கோயம்பேடு தான் ஆஃபீஸ். ஆனால் அவங்க வந்து அப்பா பக்கத்துலேயே இருக்கணுங்கிறதுனால இப்போ கோயம்பேடு பக்கத்தில் நாங்கள் இப்போ வீடு வாங்கியிருக்கோம். இப்போ எங்க மாமனார் மாமியார் எங்க கூடவே இருந்திருந்தா நான் இந்த முடிவு எடுத்திருக்க மாட்டேன். என் ஹஸ்பண்ட் படி ஓஎம்ஆர்லேயே நாங்கள் இருந்திருக்கோம். இது ஆக்ஷன் மேடம். மேடம் இது ஆக்ஷன். உங்க அப்பாட்ட கொடுங்க. என்னுடைய பொண்ணு சின்ன வயசுல இருந்து என் கூடயே தான் இருக்கு. ஓ, மத்தவங்க பொண்ணுலாம் பிறந்த உடனே நாங்க கொண்டு போய் சேர்த்துருவோம் எங்கேயாவது. பிளான் பண்ணும்போது நான் சொல்லிட்டேன், என்னன்னு? என் பொண்ணு சென்னையில தான் இருக்கணும். ஓஎம்ஆர் சென்னையில தான் இருக்கு. கரெக்டா கட்டுப்பிட்டா? ஒரு இண்டிபெண்டா இருந்தோம்னா ஒரு டெசிஷன் எடுக்கிறதுலையும் பக்கத்திலே வச்சில்ல, தூரமா தான் வச்சிருக்கிறேன். ஒரு 12 கிலோமீட்டர்ஸ் பக்கத்துல தான் வச்சிருக்கேன் நானும். குழந்தை தனமா பேசக்கூடாது. தக்காளி சட்னி இருந்தால் நல்லா இருக்குமே, செஞ்சு தரீங்களான்னு கேட்டேன். எங்கள் அப்பா வந்து எனக்கு இந்த வேலை செய்ய சொல்லி போகிறா சாப்பான்னு ஆரம்பிச்சிட்டாங்க சார். அப்பாட்ட கொடுங்க. அப்பா ஒரு சட்னி அரைச்சு கூட அப்படின்னு கேட்டீங்களா இல்லையா? கேட்டிருக்கேன். உங்க அப்பாவும் கேட்டுக்காராமா? நான் குமார் அவசரப்பட்டிய அவர் சொல்றாரு, எங்க அம்மா வரதா இப்படி செய்வாங்களா அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப எப்படி இருக்கும்? அப்போ அம்மா கிட்ட தான் கேட்கணும்னு சொல்லியிருப்பேன். இதெல்லாம் நம்புற மாதிரி அங்கே இருக்குது. அது எங்க அப்பா வந்து அப்படி செய்வார், எங்க அப்பா வந்து அப்படி செய்வார். அது ஏன் அப்பா இழுத்துக்கிறீங்கன்னு கேட்குறேன். ஒன்றும் பண்ண முடியாது சார், அப்படியே வளர்த்துட்டாங்க. அப்படியே வளர்த்துட்டாங்கன்னா எப்படி? கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன ஆனாலும் நீ போயிட்டு என்னை பத்தியே பேசிட்டு உங்க அப்பா வளர்த்தாரா? ஒரு பூ வாங்கிக்கோமான்னா 3 கடையில் கேட்டு 4வது கடையில் தான் வாங்குறாங்க. என்னன்னா அப்பா இந்த மாதிரி 4 கடையில் கேட்டு சொல்லியிருக்காரு. அச்சோ அவரா பயங்கரமான வராச்சே. நான் முட்டை மட்டும் தான் சாப்பிடுவேன் சார். அந்த எக்கை சமைச்சு கொடுனா எங்க அப்பா அம்மா எக்கெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. எனக்கு அதை அவங்க செஞ்சு கொடுக்கறதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்குது அப்படின்றாங்க. அட கன்றாவிய, எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பாத்தியா? ஒருத்தர் சாப்பிட்டு ஒருத்தங்க சாப்பிடாம அப்படின்னு இருக்க கூடாது. ஆமா, ஒருத்தங்க சாப்பிட்டு ஒருத்தங்க சாப்பிடாம ஏன் இருக்கணும்? நீங்களே சாப்பிடுங்க. சின்ன பொருள் தான் தேவைப்படும், அது கூட போய் வாங்கிக்க முடியாது. அந்த டைம்ல வந்து எங்க அப்பா வந்தா வாங்கி கொடுத்துருப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நீங்க எங்க இருக்கீங்க? 2 சென்ட் தள்ளி அப்படிதான் சார். அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு 2 சென்ட் தள்ளியா? எங்க அது தெரியும், அதுக்கு தான் நான் கேட்டேன். அதுக்காக அந்த கேள்வியை கேட்டேன். தமிழ்நாட்டில் இல்லாத புது பழக்கமா இருக்கு. பையனோட வீட்டுக்கு பக்கத்துல தனி கொடுத்துற போறது நம்ம பண்பாடே இல்லையே. எதிர்க்க இருக்க கடை தான் சொல்றேன் சார். நம்ம எதிர்க்க இருக்க கடை தானா? கீழ போய் வாங்கணும் சார். அது வெக்கமா இல்ல? முட்டைக்கு போய் அப்பாவுக்கு ஃபோன் பண்றதெல்லாம் என்ன? ஏத்தாப்புல தான் கடை இருக்கேன். பழக்கமே இல்ல சார், நான் போய் வாங்கினதே இல்லையே. ஐயோ எங்க இந்தியா புடிச்சீங்க? எந்த விஷயம் கஷ்டமா இருக்கு உங்களுக்கு? என்ன போய் கடைக்கு போய் நீயே வாங்கிக்கோ, நீயே பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றேன். வீணானே குலகாரன் ஆக்கிறாத போயிரு. நீ வந்து எடுத்து செய்மா அப்படின்னு நீங்க அவங்களுக்கு அட்வைஸ் பண்றது இல்ல? அவங்களுக்கு அந்த கஷ்டத்தை கொடுக்க கூடாது. இது கஷ்டம் இல்லையே. என் வெளியில நான் போய்கிட்டு இருக்கேன், தேவையில்லாம என்ன சீண்டி பார்க்காத, பிரச்சனை ஆயிப்போ. யாருக்கும் தந்தையின் கடனில் பெரும் கடன் என்ன தெரியுமா? பிள்ளைக்கு வாழ பழகி சொல்லி கொடுக்கறதா. ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். சாட்டர்டே வீக்கெண்ட் ஆனால் எங்கேயாவது போகலாமா கேட்டால் அப்பா வீட்டுக்கு போகலாம். ஏன்னா எல்லா வீக்குமே அப்பா வீட்டுக்கு போகலான்னு அங்கே என்னதான் இருக்குது, அப்பா இருக்காரு. அட கன்றாவியே. இப்போ மேரேஜ் ரெடியான போது திருப்பூரில் இருந்தாங்க, நாங்கள் ஈரோடு. அவர் வந்து வீடு ஷிஃப்ட் பண்ணிட்டு ஈரோடுக்கே வந்துட்டாங்க. சரி பிள்ளை அங்கே கட்டி கொடுக்குறோம்ல, சரி பக்கமாக சொந்தம் வந்துக்கு நாம் இருந்துக்கலாம். இல்லை இல்லை பிள்ளை வந்து நம்மளை பார்க்குற திருப்பூர் வரணுங்களே. யாரா நீ இவ்வளவு டேலண்டட் ஆகுற? ஒய்ஃபோட அப்பா வந்து ஆக்சுவலாக காலேஜ் ப்ரொஃபஸர். ஒய்ஃபோட அப்பானா? ஓ, மாமனார சொல்றீங்களா? ஓ ஓகே. ஸோ அவர் வந்து எப்பயும் பங்க்சுவலாக இருப்பார். அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலுமே அவங்க அப்பா இருந்தாங்களோ அதே பங்க்சுவாலிட்டியை நம்மகிட்ட எதிர்பார்க்குறாங்க. இதெல்லாம் என்ன பெருமையா? கடமை. ஷூ வந்து ஷூ ரேக்கில் தான் விடணும், ஷூ பேக் வைக்கிற இடத்துல வைக்கணும், ஹெல்மெட் மாட்டி கரெக்டாக அந்த இடத்துல மாட்டணும். நீ டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸா இருந்துட்டு போய்க்க. புருஷ மரியாதை பொண்டாட்டி கையில் இருக்கு.